தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு தடை விதித்தார் ஜோசப் விஜய். ஆதவ் அர்ஜுனாவுக்கு தடை விதித்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் ஜோசப் விஜய். விஜய் மக்கள் இயக்கத்தில் அதன் தலைவராக இருந்தவர் புஷி ஆனந்த். அவரை பொதுச் செயலாளராக்கினார். விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆனார்கள். ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு பல கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதில் முக்கியமானவர் ஆதவ் அர்ஜுனா. இவர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர். ஆதவ் அர்ஜுனாவை போன்றே பல அதிமுகவிலிருந்தும், திமுகவிலிருந்தும், காங்கிரஸ், பாஜகவிலிருந்தும் பல கட்சிகளிலிருந்தும் இணைந்துள்ளார்கள். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் 2 கோஷ்டிகளாக செயல்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவர்கள் புஷி ஆனந்த் தலைமையில் செயல்படுகிறார்கள். கட்சியில் புதிதாக இணைந்தவர்கள் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் செயல்படுகிறார்கள். கட்சி 2 கோஷ்டியாக செயல்படுகிறது. இது விஜய்க்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா பேச்சினால் விஜய்க்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது. காவல்துறை பிரச்சனை மற்றும் பொதுவெளியில் கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசும் பொழுது வாய்க்கு வந்தபடி பேசி பிரச்சனைகளை சம்பாதித்துக் கொள்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இதனால் விஜய்க்கு தலைவலி ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது விஜய் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தடை போட்டுள்ளார். அதாவது செய்தியாளர்களை சந்தித்து ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடாது, செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தக்கூடாது, அவருடைய துறை சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தடை போட்டுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசுகின்ற பொறுப்பு அமைச்சர் நிர்மல்குமாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசக்கூடாது என்று ஜோசப் விஜய் தடை விதித்துள்ளார். இது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அவருடைய கோஷ்டியை சார்ந்தவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.